ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை சிவராத்திரி அன்னைக்கு கும்பம் படையல் தான் செய்வோம். நம்ம காஞ்சிபுரம் வீட்டிலலாம் இப்படி தான் பண்ணாதான் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. அவங்க வீட்டு வழக்கப்படி எங்கள் மாமியாரோட மாமியார் எப்படிலாம் ஃபாலோ பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க. அவங்க கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாங்க. அதாவது 8 பேர் சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு. அப்படிலாம் படைக்கிறப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் படைப்போம் அப்படிலாம் சொல்லி அந்த ஃபாலோ அப் தான் இன்னமும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மாமியார் மேலே வந்து படைப்பாங்க. நான் வந்து கீழே சாமி கும்பிடாமல் இருக்க மாட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம பூஜா ரூம்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி அப்புறம் அரிசி பக்கெட் எல்லாம் அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால் அரிசி பக்கெட்டை வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை தான் கொட்டி வைக்க போகிறேன். பூஜை பாத்திரம் நைட்டே வாஷ் பண்ணி பூஜா ரூம் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். நான் எப்படிலாம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த் ஆகுது. ஸோ எப்பயும் போல் நம்ம கேஸ் மேடெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் கழுவி போட்டு வச்சு கோலம் போட்டுட்டேன். மேரேஜ் ஆகிட்டு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா வீட்டில் படைக்கிறோம், வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றோம், மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல், மாசி மாதம் சிவராத்திரி படையல். ஸோ இது போலலாம் பண்ணும்போது நம்ம எப்போவுமே சாரீ கட்டிட்டு தான் சாமி கும்பிடுவோம். காலையில் சாமி கும்பிட்றாங்க அப்படின்ட்டாலே சாரீ தான் கட்டுவேன். அதுக்கப்புறம் பசங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிட்டோம். அப்புறம் கோவிலுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க இல்லையா, நம்ம கல்யாணம் ஆன புதுசில் கோவிலுக்கெலாம் போனால் கூட சாரி தான் கட்டிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு, சுடிதார்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் மாமியாரே சொல்லிட்டாங்கன்னு வைங்க. ஸோ அதுக்காக வந்து நான் ஃப்ரைடேலாம் சுடிதார் போட்டுனே பூஜைலாம் பண்ணுவேன். என்றைக்காவது வீட்டில் படைக்கிறோம் ரொம்ப நல்ல நாள்னால் நானே சாரி கட்டிக்குவேன். மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல், அதுக்கப்புறம் பூவாடைக்காரி, ஆடி மாதம் படைக்கிறது, இந்த மாதிரி கும்பம் போடுறப்பெல்லாம் நம்ம சாரி கட்டிட்டு தான் சாமி கும்பிடுவேன். ஸோ நிலவாசலில் கழுவி பொட்டு வச்சு கோலம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை புத்து கோயிலில் பால் ஊற்றிட்டு சுக்கிரனுக்கு விளக்கு போட்டுட்டு புத்து கோயிலில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ராகுகாலம் பார்த்தா 10:30 மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணோம். நம்ம சுக்கிர வரையில் வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு பூஜை பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாரம் வெள்ளிக்கிழமை புத்து கோவிலுக்கு பால் ஊற்றிட்டு பூ போட்டுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் 2 விளக்கு வச்சுட்டு வருவேன். அந்த புத்து கோயில் வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியுங்களா? நம்ம தெரிஞ்சு தெரியாமல் கணக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பாவங்கள்லாம் பண்ணுவோம். அதெல்லாமே வந்து அந்த புத்துக்கு பால் ஊற்றமாக சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த நாகதோஷம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய தடங்கள், கஷ்டம், ராகு கேதுவோட பார்வையெல்லாம் பட்டால் ரொம்ப கஷ்டப்படுவோம். தொடர்ந்து 4 வாரம் மேக்ஸிமம் 5 வாரம் கிட்ட நான் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போகலாம். எங்கள் மாமியார் சொன்னாங்க 9 வாரம் போகமான்னாங்க. என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா 9 வாரம் எதுக்கு, நமக்கு முடியும் போதெல்லாம் போய் நம்ம வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பூஜை ஃபோட்டோ எல்லாம் பன்னீர் விட்டு தொடச்சி பொட்டு வச்சு குங்குமமும் வச்சுட்டேன். நான் இந்த பூஜை வேலைலாம் பார்க்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் 3 டேஸ் ஆகும். புதன்கிழமையே ஸ்டார்ட் பண்ணுவேன், வெள்ளிக்கிழமை தான் ஃபினிஷ் பண்ணி சூப்பராக சாமி கும்பிடுவேன். வியாழக்கிழமை வீடு துடைக்கிறது, பூஜா ரூமை தொடச்சிட்டு பூஜை போட்டோலாம் தொடச்சிட்டு அந்த மாக்கோளம் நைட்டே போட்டால் தான் காஞ்சிடும். காலையில் அப்போ தான் நம்ம போட்டுலாம் வச்சா அழகாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எல்லா பொருட்களையும் விளக்கெலாம் வச்சா அலையாமல் இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். புதன்கிழமை அன்றைக்கே நான் அந்த காஞ்ச பூ எல்லாத்தையும் எடுத்து, ஏன்னா செவ்வாய்க்கிழமெலாம் பூ போட்டு வேண்டிக்குவோம் இல்லையா, புதன்கிழமை காஞ்ச பூவெல்லாம் எடுக்கணும். அந்த இடத்தெல்லாம் வந்து அந்த பொட்டு, விபூதி, குங்குமம் எல்லாத்தையும் அழைச்சி எடுத்துட்டு நான் அடுத்த நாள் பன்னீர் விட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையும் ஒரு டைம் எடுத்து தான் பண்ணுவேன். சாமி ரூம் கீழே வந்து நடு வீடுன்னு சொல்லுவோம், அதையும் தொடச்சி போட்டு வைக்கணும். பாப்பா இருந்தால்தான் எனக்கு நான் மஞ்சள் வைப்பா, அவள் குங்குமம் வைப்பா. நேற்று என்ன பண்ணா, அவங்க பாட்டிக்காக மேலே போயிட்டு அவங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு பூஜை பாத்திரத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணி பொட்டு வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. நான் காலையில் தானே பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வச்சேன். நைட்டு வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா, அதனால் பாட்டிக்கு மட்டும் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டா. நாங்கள் கும்பம் இப்படி தான் படைப்போம். எங்கள் குலதெய்வம் வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அவங்களுக்கு இப்படி தான் கும்பம் போட்டு படைப்போம். நடு ஹாலில் கிழக்கு பக்கமாக நோக்கி வாழை போட்டு சாதம், கருவாட்டு குழம்பு, எல்லா காய் போட்ட கருவாட்டு குழம்பும், முருங்கைக்கீரை பொரியல், 5 வகையான பயிர் போட்ட சுண்டல், அப்புறம் உருண்டை, கொழுக்கட்டை. அந்த சாதத்துக்கு நடுவில் ஒரு விளக்கு வைப்பாங்க. அந்த விளக்கு ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் பெரிய விளக்காக பிடிச்சி அதில் 4 பக்கம் திரி போட்டு 4 திசையை நோக்கி எரியிறா போல் வைப்பாங்க. 2 குத்து விளக்கு மட்டும் மெயினாக ஏற்றி வச்சுட்டு வேப்பிலை, எலுமிச்சப்பழம், தேங்காய் தான் ரொம்ப முக்கியம். இப்படி தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த கும்பம் படைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த குழந்தை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து காலையிலேருந்து விரதம் இருந்து நம்ம வீட்டுக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்து மடியேந்து இந்த கும்ப சாப்பாடை வாங்கி சாப்பிட்டா குழந்தை நிற்கும். இப்படி பரம்பரையாக அவங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களாம்.
எனக்கு வந்து டிசம்பர் மாதம் மேரேஜ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பிப்ரவரி மாதம் இது போல் கும்பம் போட்டு படைச்சி நான் அன்றைக்கி காலையில் விரதம் இருந்து தலை குளிச்சுட்டு என்னோடய மடியில் தான் கையில் ஏந்தி இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன். மே மாதமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது நானுமே உணர்ந்த விஷயந்தான். நம்ம எவ்வளோ பக்தி எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் அங்காளம்மன் கிட்ட வந்து இது மாதிரி நம்ம வேண்டி அடுத்தவங்க வீட்டுக்கு போய்ட்டு இந்த கும்ப சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா நிறைய பேருக்கு இது ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் வந்து 2 பேருக்கு இது போல் ஆயிருக்கு. எந்த ஒரு படையல் போட்டாலுமே நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஃபேமிலியாக சேர்ந்து சாமி கும்பிடுவோம். கீழே விளக்கேற்றி பூஜை பண்ணுறது நார்மலாக நான் கீழே வீட்டில் எல்லா வேலையுமே செய்வேன். மேலே போயிட்டு நாங்கள் எல்லாமே இலை போட்டு துணி வச்சு படைக்கிறது, மாமியார் கூட சேர்ந்து சாமி கும்பிட்றது, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது, எப்போவுமே சாமி கும்பிட்ற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் அப்படிதான் ஒன்றா போயிடணும். அதுதான் நல்லது நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும். சாமி கும்பிடுற அளவுக்கு நமக்கு வயசாயிடுச்சா நம்மனா ஆன்மீகவாதியா அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சாமி கும்பிடும் போது நிறைய விஷயத்தை உணர முடியுங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனசு யாருக்கு தெரியுமா வரும்? நல்லதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க அது வரும். எங்கள் மகரிஷி என்ன சொல்வார்னா, யாரெல்லாம் விட்டு கொடுத்து போகிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃபோ, ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்டோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யார் போகிறாங்களோ அவங்க தான் அறிவாளி அப்படின்னு சொல்வார். இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல் நம்ம வீட்லேயும் வாழ்க்கையிலையும் சரி, யார் வேணால் தப்பு பண்ணிட்டோம், யார் வேணால் ஈகோவாக இருக்கட்டும், நம்ம அதை மறந்து விட்டு கொடுத்து போனால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அது வந்து நான் தெளிவாக என் லைஃப்பில் பட்ட உண்மை. மனசுக்குள்ளேயே வச்சு நோகிறத விட அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்தை நம்ம நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. இப்படி தான் கும்ப சாப்பாடு கலருவாங்க. படைச்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணிக்கு வந்து கீழே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு பத்தி சாம்பிராணி ஏற்றி கற்பூரம் ஏற்றி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களெல்லாம் நான் கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுருவேங்க. அப்படி போட்டு சாமி பொறுமையாக நிதானமாக கும்பிட்டாதாங்க எனக்கு பிடிக்கும். நான் வந்து அறக்க பறக்க தடை புடல்னு அவசரமாலாம் செய்ய மாட்டேன். ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக பார்த்து ஒரு பூ வைக்கிறது, ஒரு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வைக்கிறது கூட ரொம்ப பொறுமையாக பார்த்து செய்வேன். வாசலில் கூட அப்படிதான் அழகாக அலங்காரம் பண்ணுவேன், கோலம் போடுவேன். முருகரை நான் எந்த அளவுக்கு வந்து வேண்டிக்கிறேன், எந்த அளவுக்கு கும்பிடுறேன். வாரம் சஷ்டியில் செவ்வாய்க்கிழமை கிருத்திகைலன்னு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறேன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவர் எனக்கு எப்போவுமே துணையாக இருப்பார். கடவுள்கிட்ட வந்து நம்ம எப்போவுமே வேண்டுற வேண்டுதல் நிறைவேறும். சாம்பிராணி வீடு புழுக்க போட்டு இன்றைக்கி எங்கள் வீடு எவ்வளோ வாசனையாக அப்படியே மங்களகரமாக. எங்கள் வீடே கோயில் தாங்க. எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டை கோயில் மாதிரி தாங்க வச்சுப்பேன். ஆனால் என்னால் முடிகிற அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். பாத்திரம் எவ்வளோ தேய்ச்சாலும் பாருங்களேன் விழுந்துட்டே தான் இருக்கும். பசங்க இருக்காங்களா, ஏதாவது சாப்பிடுவாங்க போடுவாங்க. ஸோ பாத்திர வேலையே செஞ்சால் என்னால் பூஜை வேலை செய்ய முடியாது. ஸோ பூஜை ப்ரிப்ரேஷன்லாம் முடித்து சாமி கும்பிட்டு ஃபைனலாக தேய்ச்சி முடிச்சிருவேன். பூஜை பண்ணுறது யாரையும் பார்த்து நம்ம காப்பி அடிச்சுலாம் கண்டிப்பாக செய்யவே முடியாதுங்க. சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணி சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பார்த்து பழகினா மட்டும்தாங்க வரும். எங்கள் அம்மா ஒரு வாட்டியும் என்னை சின்ன வயசில் நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என்னை வாசலுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட சொல்லுவாங்க. வாசல் பெருக்கி சாயந்தரமான முறவாசல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாசல் பெருக்கி நான் தான் கோலம் போட்டுட்டு வருவேன். அப்பத்துலேருந்து அந்த ப்ராக்டிஸ் வந்ததுனால தான் இப்போ என்னால் இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியும். ஸ்லோவாக பண்ணுவேன், பொறுமையாக பண்ணுவேன். நிலவாசலுக்கு ஃபுல்லாக பட்டை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி பட்டை போட்டு வைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே போல் தான் எங்கள் மாமியார் ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ பண்ணுறியன்னு கேட்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு என் வீடு மங்களகரமாக இருக்கணும், நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறேன். பசங்க வந்து நல்லா படிக்கணுங்க. அதுக்காக தான் ஒரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக பாப்பா கிட்ட சொல்வேன், ப்ரே பண்ணிட்டு தாண்டா ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு கல்வி இருந்தால் நம்மளுடைய நிலைமை நல்ல உயர்வான இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்வேன். ஸோ என் பூஜை ரூம் பாருங்களேன், இப்போ நான் தட்சிணாமூர்த்தியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருமாளுடைய பாதம் சொல்லுவாங்க, அது கூட பார்த்திங்கன்னா நான் ரொம்ப காஸ்ட்லியால இல்லை, இந்த ஸ்டிக்கர் எல்லாமே 10 ரூபா தாங்க. இந்த பெருமாள் பாதம் கூட பார்த்திங்கன்னா 10 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது அழகாக பூஜை ரூமில் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிட்டேன். பாரிஸ் சைடு போவேன் இல்லையா, அங்கே பிளாட்ஃபார்ம் கடையில் நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அப்போ அப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கே நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த குங்குளியம் இந்த பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் சாம்பிராணி இதெல்லாம் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாம் வச்சுட்டு நான் இப்படி தாங்க எப்போவுமே பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு வழிபட்டுட்டு வரேன். எனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணாதான் எனக்கு வந்து அந்த நாளே நல்லாயிருக்கும், அந்த பூஜை ரூமும் அழகாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.